மௌத்தை நினச்சிட்டே இருந்தா அல்லாஹ் சொல்லுவான், அவர் நினைப்பில் தான் இருக்கார், விட்டுரு, ஆயுசு நீளுது, அல்லாஹ் உங்களுக்கு எனக்கும் தௌஃபீக் செய்வானாக. அது ஒரு ரகசியம். மௌத்தை நினைச்சா சீக்கிரம் மௌத்து வராது. மௌத்துக்கு பயந்தா, பொதுவாக பயந்தா தான் விஷயம் வரும். ஹார்ட் அட்டாக் வந்துருமோன்னு வந்துடும். நிறைய பேர் பயந்து பயந்து நோயை உண்டாக்கிட்டாங்க. பயம் கூடாது. நாளைக்கு வர்ற நோய் இன்னைக்கு வந்துடும். நாளைக்கு வர்ற நோய் இன்னைக்கு வந்துடும். பைக்கில் போனால் கீழே விழுந்துருவோமா நினைச்சா அப்பவுமே கை கொஞ்சம் ஆடும். முன்னால ஒருத்தன் வந்து நம்ம பைக்கு முன்னால நின்று அவன் லேசா லம்போம், நம்ம உளுந்துருவோமான்னு நினைக்க கூடாது. பயம் என்பது வருவதற்கு முன்பு நம்மை வீழ்த்தி விடும். அல்லாஹ் பயத்திலிருந்து பாதுகாப்பானாக. அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சொல்றான், உங்களை நாம சோதிப்போம். சோதனைங்கிறது காசை எடுத்தும் சோதிப்போம், பிள்ளைகள் எடுத்தும் சோதிப்போம், பொருளாதாரத்தில் குறைவு உண்டாக்குவோம் எல்லாம் சொல்லிட்டு முதல்ல சொன்னா பயத்தை கொடுத்து சோதிப்போம்னா. ஒல நபுலுவன்னக்கும் பிஷையும் மினல் ஹௌஃப், பயத்தை கொடுத்து சோதிப்போம். ரொம்ப பயம் இல்லை, கொஞ்சம் பயம் வந்துச்சுன்னா வாழ்க்கை டோட்டலா நிசப்தமாயிடும். பள்ளிவாசலுக்கெல்லாம் வர முடியாது. வீட்டிலேருந்து ஒரு ஹஜார் கொஞ்சம் இடையில சௌம் இல்லை, ஃபோன் படுத்தாங்க, ஹஜார் இங்கே வாங்க அப்படின்னு. அவர் சொல்ற, எனக்கு பயமா இருக்கா சார், வந்தால் தள்ளிடுமோன்னு பயப்படுறேன்னார். கதை முடிஞ்சிட்டு எழுந்திருச்சா கீழே தள்ளுமோ. ஒரு தடவை தள்ளிச்சான், தஹஜ்ஜத்துக்கு எழுந்திருக்க ஆளை தள்ளி இருக்கு, அதோட முடிவு பண்ணிட்டாரு, நம்ம எழுந்திருச்சா கீழே தள்ளும். நான் சொன்ன அந்த எண்ணத்தை தூக்கி கீழே போட்டுருங்க. உங்களுக்கு தள்ளுற நோய் இல்லை, தள்ளுமாங்கிற பயம்தான் பெரிய நோய். அந்த நோய் ஆபத்தானது. ஹதரத் முஹம்மது ரசூலுல்லாஹ், அல்லாஹ் ஒரு மனிதனை சோதிக்கிற போது பயத்தை கொடுத்தும் சோதிக்கிறான். எனவேதான் இங்கே மௌத்தை நினைத்தால் அல்லாஹ் அவருடைய பாவத்தை மன்னிச்சிடறான், தவறு செய்ய மாட்டார். அந்த மௌத்துடைய நினைப்பு பல பேர்களுக்கு ஹயாத்து நீன்றும்.